சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கோவையில் நடைபெற்ற விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேசினார். இதற்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் கனவு பலிக்காது என்று பதிலடி கொடுத்துள்ளார். மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது. அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. தானத்தில் சொல்லல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன். பழனிசாமி அவர்களே, இப்ப 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. அந்த நன்றி உணர்வோடு சொல்றேன், இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்ற நிலையை உருவாக்குவோம். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும். சொன்னாரு, நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று அப்போ 38 இடங்கள் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி 200 இடத்துல வரும்னு சொன்னாங்க. பிறகு என்னாச்சு? அதிமுக 75 இடத்துல ஜெயிச்சது. இப்ப கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது 234 சட்டமன்றத்தில் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் 2 தான் ஜெயிச்சது, அரியூர் ஜெயகொண்டம். இப்போ அதிமுக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். 2 கூட்டணி ஜெயிச்சிருக்கு. 10 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். 2 அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார். அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது. அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றிருக்காரு. ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க.